வைஷ்ணவர்களும் ஸ்மார்த்தர்கள் தான். ஏன்னா ஸ்மிருதியை கடைப்பிடிக்கிறவா ஸ்மார்த்தானா, வைஷ்ணவாள்லாம் என்ன வேலை ஸ்ரௌத ஸ்மார்த்தன் தான் சங்கல்பம். அதனால ஸ்மார்த்தர்கள், நான் பொதுவா இன்னைக்கு சொல்றது நிறைய டிஃபரன்சஸ் வந்ததுனால இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய ஸ்மார்த்தர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு எப்படி வச்சுக்கிறோமோ தெரியல. ஸ்மார்த்தர்கள் இப்ப ஸ்மார்த்தர்கள்ல எப்படின்னா, சிவனும் முக்கியம், பெருமாளும் முக்கியம். எந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கும் கேரளா பக்கம் பாலக்காடு பக்கம் போனேன்னா, கார்த்தால சிவன் கோயில் போயிடுவா, சாயங்காலம் பெருமாள் கோயில் போவா, இல்லாட்ட சாயங்காலம் சிவன் கோயில் போயிடுவா, கார்த்தால பெருமாள் கோயில் போவா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ரெண்டு பேரும் ஒன்னும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி இன்டர்பிரட் எப்படி பண்ணலாம்னா, இந்த ராமநாதன் ஒரு பேர் இருக்கு இல்லையா சிவனுக்கு, ராமனுக்கு எவன் நாதனோ அவன் ராமநாதன் பேர். அப்படின்னா ராமன் பூஜித்த சிவனுக்கு ராமநாதன் பேர். அவர் எங்க பூஜித்தார்? ராமேஸ்வரத்துல யுத்தம் செய்வதற்கு பூர்வம் பூஜித்து சென்றார். அப்ப ராமனுக்கு நாதன் ராமநாதன். அதனால ராமேஸ்வர கஷேத்திரத்துல சிவனை ராமர் சேவிச்சிருக்கார் அப்படின்னு இன்டர்பிரேஷன் 1. போர் அடிக்கிறதா இல்லையோ? இப்ப இன்டர்பிரேஷன் 2, எவனுக்கு ராமன் நாதனோ அவனுக்கு ராமநாதன் பேரு. புரிஞ்சுக்கோங்க, ராமனுக்கு எவன் நாதனோ ராமநாதன், எவனுக்கு ராமன் நாதனோ அவனும் ராமநாதன். அப்போ காஷி கஷேத்திரத்துல என்ன சொல்றான்னா, இன்னைக்கும் நீங்க சிவபெருமானுக்கு விஸ்வநாதன் பேரு, அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு பேரு, அன்னபூர்ணான்னு அங்க ஒரு தேவி இருப்போம். கங்கையில எல்லாம் சேவிச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு இன்னைக்கும் நம்பிக்கை. நீங்க வடக்குல போனீங்கன்னா, யாராவது வாரணாசி காஷி கஷேத்திரத்துல பரமபதிச்சுட்டா, பரமபதிக்கும் சமயத்தில் சிவபெருமான் வலது காதுல ராமநாமாவை சொல்லிட்டு போவார்னு ராமபுஜங்கத்துல எடுத்திருக்கா இன்னைக்கும். அதனால்தான் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு அம்பாளுக்கு சொன்னது யார்? சிவன். சிவபெருமானுக்கு அவ்வளவு ராமன் மேல மதிப்பு. அப்படின்னா ராமேஸ்வர கஷேத்திரத்தில் ராமனுக்கு நாதனாக இருக்கக்கூடியவர் ராமநாதன், ராமன் பூஜித்த சிவன் ராமநாதன். அதோ இங்க வாங்கோ, அதே ஸ்மார்த்தர்கள் என்ன சொல்றா பாருங்க. இங்க ராமர் சிவனை பூஜித்தாரா, சிவனுக்கு ராமநாமா ரொம்ப பிடிச்சிருக்கு காஷி கஷேத்திரத்துல. அதனால்தான் இணைச்சி ஸ்மார்த்தர்கள் காஷி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றா.